அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 8ஆம் கிளாஸோடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். தமிழ் மொழி வாழ்த்து. சரியா? தமிழ் மொழி வாழ்த்து. மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது எதுனா மொழி. மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது எதுனா எனது மொழி. சரியா? தாய்மொழியாகிய நம்ம தமிழை உயிராக கருதி போற்றி வந்திருக்காங்க பல புலவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியானது எந்த காலத்துக்கும் நிலை பெற்று அது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும். இந்த ஆகாயத்தால் வானம் மலர்ந்த அனைத்தும், ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கக்கூடிய வளமான தமிழ்மொழி வாழ்கன்னு சொல்கிறாங்க. வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. நெக்ஸ்ட்டு, ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. 7 கடல்களால் சூழப்பட்ட அந்த நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவ செய்து தமிழ்மொழி வாழட்டும். எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அது எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழியானது உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும். அது சூழ்கலி, அந்த அறியாமை இருள் நீங்க அது வளரட்டும். அப்படி அறியாமை இருள் நீங்கிச்சு அப்படின்னா தமிழ்மொழியானது மேன்மையுற்று உலகம் முழுவதும் என்னது சிறப்படையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தொல்லை வினித்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. தொல்லைலாம் என்னது? துன்பங்கள். பழைய கருத்துக்களால் உண்டாகக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி தமிழ்நாடு சுடர் விட்டு ஒளிரட்டும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியவே. இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருட்களையும் எல்லா அறிவையும் அறிந்து மேன்மேலும் தமிழ்மொழி வளரட்டும், அது வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியர். சரியா? நெக்ஸ்ட்டு, பொருள். நிரந்தரம் காலம் முழுமையும், நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, வைப்பு நிலப்பகுதி, சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி வளமிக்க மொழி, வன்மை குட்டல் மொழி. அப்போ இது என்னது? பண்பு தொகை. இசை புகழ், இசை புகழ். தொல்லை பழமை, துன்பம். தொல்லை என்னது வரும்? தள்ளல் ஐ வருது அப்படி தானே? அப்போ தொல்லை இல் குடல் ஐ. அப்போ இது என்னது? தொழிற்பெயர். சரியா? தொல்லைனா என்னது? பழமை அல்லது துன்பம். நெக்ஸ்ட்டு, இதை எழுதிய அவர் யார்? பாரதியார். சரியா? இந்த பாரதியாரை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். இவங்க நடத்திய இதழ்கள் பார்த்திங்கன்னா, சி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா, இந்தியா விஜயா. சரியா? என்னென்ன இதழ்கள் பாரதியார் இயற்றினாங்க? இந்தியா விஜயா முதலிய இதழ்களை நடத்திட்டு வந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா, இவங்க எழுதிய உரைநடை நூல்கள் என்னென்னா, சந்திரிகையின் கதை, தராசு. இதெல்லாம் என்னது? உரைநடை நூல்கள். சந்திரிகையின் கதை மற்றும் தராசு போன்ற உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் யாரு? சுப்பிரமணிய பாரதியார். நெக்ஸ்ட்டு, பாரதிதாசன் இவரை பல வார்த்தைகளால் புகழ்ந்திருப்பார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு யார் பாரதியாரை புகழ்ந்து பாராட்டினாங்கன்னா பாரதிதாசன். சரியா? தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்ற பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா பாரதியார் கவிதைகள். நெக்ஸ்ட்டு, புக் பேக்கில் உள்ளது நம்ம பார்க்கலாம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கனைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே, எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே,
தூ அரங்கன். சரியா, இப்படி யாவும் நீயே நீயே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் 2 லைன் பார்த்து வச்சுக்கிடணும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் யாரு? தூ அரங்கன். இது எதில் இடம்பெற்றிருக்குன்னா செந்தமிழ் அந்தாதி. அந்தம்னா என்னது தெரியும் இல்லையா? ஒரு பாடலுடைய லாஸ்ட் வரிகள் வந்து அடுத்த பாடலினுடைய முதல் வரிகளாகட்டு அமையும். அதுதான் செந்தமிழ் அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யாரு? தூ அரங்கன். செந்தமிழ் அந்தாதியினுடைய ஆசிரியர் யாரு? தூ அரங்கன். நெக்ஸ்ட், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும், என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் சேர்த்து எழுதும்போது அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் லெசன் தமிழ் மொழி மரபு. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறையை என்ன சொல்லுவாங்கன்னா ஒழுக்கம். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு. மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் தொல்காப்பியர். சரியா, நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின். இருதிணை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவுயில் சொல்லோடு தளால் வேண்டும். தொல்காப்பியம். நெக்ஸ்ட், மரபு நிலை திரிதல் செய்யொட்கு இல்லை. மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. அதான் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபுனி பார்த்தோன்னே அப்போ மரபுனி ஒரு வார்த்தை வந்தாலே தொல்காப்பியர்னு போட்டுருங்க. மரபு நிலை திரிதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரபு நிலை திரிதல் செய்யொட்கு இல்லை. மரபு வழிபட்ட சொல்லினான. தொல்காப்பியம். நெக்ஸ்ட் பாருங்க, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். அதுவும் என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாரு? தொல்காப்பியர். நெக்ஸ்ட் பொருள் பார்க்கலாம். விசும்பு வானம். விசும்பு வானம். மயக்கம் கலவை. மயக்கம் கலவை. இருதிணை உயர்திணை அஃறிணை. வளா அமை தவறாமை. வளாஅமை தவறாமை. வளாஅமை ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? அளபடை நீண்டு ஒழிச்சிருக்கு. இது என்ன அளபடை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஐம்பால். ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபு வழக்கம். மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல். திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. செய்யுள் பாட்டு. தளாஅல் தழுவுதல். தளாஅல் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல். பின்னாடி அதனுடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அளபடை புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவதுண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நம்ம சொன்னது மாதிரி வளா அமை தளா அல் ஆகிய சொற்களில் உள்ள ழா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே ழாவை அடுத்து அ என்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பது உயிரிழபடை. நமக்கு உயிரிழபடைன்னு மட்டும்தான் இந்த 8th கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம 10th உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் ஏற்கனவே படித்தாச்சு. அதனால இதனுடைய வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். இதுதான் நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான ஒரு இலக்கண நூல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா திருக்குறளை மாதிரி எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரங்கள் உண்டு. சாரி, அங்கே வந்து வேற இல்லை. அங்கேயும் என்ன வரும்? அங்கே என்ன வரும்? அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 அதிகாரங்கள் வரும். அப்படி தானே? மூன்றாட்டு பிரிச்சிருப்பாங்க. அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்னென்னா எழுத்து சொல் பொருளையும் 3ஆட்டு பிரிச்சிருக்கிறாங்க. எழுத்து சொல் பொருள் அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 9 இயல் காணப்படுகிறது. அப்போ இதில் பெரும்பான்மையாக இடம்பெற்றுள்ள பகுதி என்னது? அதிகாரம். சிறுபான்மை பகுதி எது? இயல். சரியா? ஃபர்ஸ்ட் அதிகாரம். அதிகாரத்துக்கு கீழே தான் 9 இயல்கள் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால் பொருள் அதிகாரத்தினுடைய மரபியலில் உள்ள பகுதி கொடுத்துருக்குறாங்க. எங்க? பொருள் அதிகாரத்தினுடைய மரபியலில் உள்ள பகுதி வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு விலங்குகளுடைய இளமை பெயர்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஒலி மரபும் பார்க்க போகிறோம். சரியா? புலியுடைய இளமை என்னது? பரல். புலியுடைய இளமை பேர் என்ன? பரல். இது புலி என்ன பண்ணும்? உருமும். நெக்ஸ்ட் சிங்கம். சிங்க குருளை. சிங்கம்னா என்ன? குருளை. சிங்கம் முழங்கும். சரியா? நெக்ஸ்ட் யானையை என்ன சொல்லுவாங்கன்னா யானை கன்றுன்னு தான் சொல்லுவாங்க. இது கேட்ட கொஸ்டின். யானை கன்று. யானை என்ன செய்யும்?
பிளிரும். நெக்ஸ்ட்டு பசு கன்று. பசு என்ன பண்ணும்? கதரும். ஆடு ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆடு குட்டி. ஆடு என்ன பண்ணும்? கத்தும். ஆடு கத்தும். நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. வானம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் விசும்புனா என்னது? வானம். அப்போ என்னது? விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ் மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். உலகம் எவற்றால் ஆனது? உலகம் 5 பூதங்களால் ஆனது. செய்யுள் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுள் மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். இவ்வளோதான் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தன்னுடைய கருத்தை பிறருக்கு அறிவிக்க தான் என்னது? மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நம்ம நிலை பெற செய்யணும், பிற்காலத்தில் உள்ள மக்களுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுத்துக்களை அவன் உருவாக்கினான். ஸோ மனிதன் தோன்றிய காலத்தில் தன்னுடைய தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க ஃபர்ஸ்ட் என்ன பயன்படுத்தினான்னா சைகைகள் மூலமாக பயன்படுத்துகிறான். காலப்போக்கில் கொஞ்சம் தன்னுடைய குரலை பயன்படுத்தி ஒரு ஒலிகள் மூலமாக கருத்துக்களை வெளிப்படுத்த முற்படுறான். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொற்களை சொல்ல கற்றுக்கொள்கிறான். அந்த சொற்களை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதுனால அது செம்மைப்பட்டு தான் அவை என்னது? பண்பட்ட ஒரு பேச்சு மொழியாக உருவானது. அப்போ தன்னுடைய தேவைகளை கருத்துக்களை சொல்ல ஃபர்ஸ்ட் என்னது? சைகை, அதுக்கப்புறமா ஒலிகள், அப்புறமா சொற்கள் கொண்டு வராங்க, அப்புறமா பேச்சு மொழி உருவானது. சரியா? அப்போ எதுக்காக எழுத்துக்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் மனிதன் தனக்கு பக்கத்தில் இல்லாதவர்களுக்கும் தன்னுடைய பின்வரக்கூடிய தன்னுடைய சந்ததிகளுக்கும் தன்னுடைய கருத்துக்கள், தான் பட்ட கஷ்டங்கள், தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை சொல்லுறதுக்கு நினைக்கிறான். அதுக்காக என்ன பண்ணுறான்னா அவன் இருந்த அந்த பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன்னுடைய எண்ணத்தையே ஒரு குறியீடுகளாக பொறித்து வைக்கிறான். இதுதான் எழுத்து வடிவினுடைய தொடக்க நிலை. சரியா? அப்போ எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைக்கிறது தான் எழுத்து வடிவத்தினுடைய தொடக்க நிலைன்னு சொல்லலாம். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது என்னன்னா ஒரு ஒலியையோ இல்லது ஒரு வடிவத்தையோ குறிக்காமல் ஒரு பொருளுடைய ஓவிய வடிவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ நம்ம மீனில் மீன் அப்படின்னு போட்டு நமக்கு இப்போ எழுத தெரியுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ மீன் பார்க்குறாங்க, மீன் எப்படி இருக்கிறோ அதை அவங்க வரைகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருந்திருக்கும் இல்லை, ஒவ்வொரு மாதிரி வரைவாங்க. அப்படி தான் அவங்க என்ன சொல்கிற ஓவிய வடிவமாட்டி வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த வரி வடிவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க? ஓவிய எழுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடக்க காலத்தில் எழுத்து எப்படி தான் இருந்துச்சு? ஒரு ஓவிய எழுத்தாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த சீனா ஜப்பான்லாம் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாட்டு ஒவ்வொரு வடிவமும் அந்த வடிவத்திற்கு உரிய ஒரு முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறுச்சு. அதுக்கப்புறமா அந்த வடிவமானது அந்த சொல்லின் ஓசையை குறிப்பதாக மாறுச்சு. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு உருவான நிலையை தான் ஒலி எழுத்து நிலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து. இப்போ கானா அதுக்கு கான் எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா? கா. அப்புறம் ஊனா அதுக்கு ஒரு மாதிரி. அப்போ ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து தான், வேற எழுத்து வராது. அப்படி உருவான நிலையை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் ஒரு காலத்தில் அது ஓவியமாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ் எழுத்துக்களை பார்க்கலாம். காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களினுடைய அந்த வரி வடிவங்கள் மாற்றங்களுக்கு உள்ளாகிட்டு தான் வந்துட்டே இருக்குது. அப்போ எப்போ நிலையான வடிவத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அச்சுக்கலை தோன்றிய பிறகு. அப்போ எப்பொழுதுதான் நிலையான வடிவத்தை பெற்றிருக்கு? அச்சுக்கலை தோன்றியதுக்கு பிறகு. தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரி வடிவங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் இருக்கு இல்லையா? தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னா அதனுடைய சுற்றுச்சூழலை நீங்கள் பார்க்கலாம். செப்பேடுகளிலும் நம்ம பார்க்கலாம். அப்போ தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கே பார்க்கலாம்? கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் நம்ம பார்க்கலாம். அப்போ கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டுல இருந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைச்சிருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் நமக்கு கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. செப்பேடுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகளில் காணப்படக்கூடிய அந்த வரி வடிவங்களை நம்ம 2 எழுத்தாக பிரிக்கலாம். ஒன்று வட்டெழுத்து, தமிழ் எழுத்துன்னு 2 வகையாக பிரிக்கலாம். அப்போ கல்வெட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடு கிபி 7ஆம் நூற்றாண்டு. இதில் காணப்படக்கூடிய வரி வடிவங்களை 2 எழுத்தாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வட்டெழுத்து அப்படின்னு சொன்னால் பேரே இருக்குது வட்டெழுத்து அப்படின்னு. அப்போ வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க? வட்டெழுத்துன்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துனா இந்த காலத்தில் நம்ம எழுதுகிறோம் இல்லையா தமிழ் எழுத்து, அதனுடைய பழைய வடிவம். சரியா? வளைந்த கோடுகள்னாலே வட்டெழுத்து. அப்போ இந்த காலத்தில் எழுதப்படக்கூடிய தமிழ் எழுத்துக்களின் பழைய
வடிவம் தான் என்னது தமிழ் எழுத்துன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை, எந்த 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கக்கூடிய இந்த சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்சிக்காலம் என்னது 11ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் தான் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறது. சரிதானா? புரிஞ்சா? அப்போ 8லேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை என்னதான் நமக்கு கிடைச்சிருக்கு? வட்டெழுத்துக்கள் தான் கிடைச்சிருக்கு. முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் தான் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. கடைச்சங்கம் கண் எழுத்து. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி. சரியா? கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி எங்கே இருக்குன்னா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் இப்போ நம்ம எழுதுகிற மாதிரியான ஒரு வடிவத்தில் இல்லை, பல்வேறு மாற்றங்கள் அடைஞ்சிட்டு வந்திருக்கு. இப்படி இந்த எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எது காரணமாக அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுதப்படக்கூடிய பொருட்களின் தன்மை மற்றும் அழகுணர்ச்சி. அப்போ எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எது காரணம்? எழுதப்படும் பொருட்களின் தன்மை மற்றும் அழகுணர்ச்சி காரணமாக அமைகிறது. பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கற்பாறை, அப்புறம் செப்பேடுகள், ஓலைகள் ஆகியவற்றில் தான் எழுதுறாங்க. அந்தந்த பொருளுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எழுத்துக்களினுடைய வடிவங்களும் அமையும். நீங்களே எழுதி பாருங்களேன். ஒரு பாறையில் இருக்கு, ஒரு கற்பாறை எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் எழுதி பாருங்க. இல்லை ஒரு கல் எழுதி பாருங்க, அதே என்ன எழுதுனீ அப்போ அங்கே ஒரு கா எழுதியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லில் கா எழுதியிருக்கீங்க, அதே இதை பேப்பர் எழுதுங்க, அது வித்தியாசமாக இருக்கும். இப்போ மொபைலில் நம்ம சைன் போடுறோம் இல்லையா, அப்போ நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்போது நம்ம எந்த இதில் எழுதுகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த எழுத்துக்களினுடைய வடிவங்கள் என்னது மாறுது. இப்போ பாறைகளை செதுக்கும் போது நம்ம வளைகோடுகளை பயன்படுத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்போ பாறைகளை என்னதான் பயன்படுத்தினாங்க? நேர்கோடுகள் தான் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஓலைகள் எடுத்துக்கிறோம், அதில் நேர்கோடுகளையும் இல்லை புள்ளிகள் வைக்க முடியுமா? அப்போ உள்ள இந்த ஓட்டை ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ அது கடினம் என்பதனால வளைகோடுகளை பயன்படுத்தினாங்க. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க? பாறைகளில் டேஸ் பயன்படுத்தப்பட்டன, நேர்கோடுகள். ஓலைகள் என்னது? வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் சில எழுத்துக்களை நம்ம ரொம்ப அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றுக்கு மேற்பகுதியில் ஒரு குறுக்கு கோடு போட்டாங்க. சரியா? அதுதான் பின்னாடி அதனுடைய ஒரு நிலையான வடிவங்களாகவே மாறிடுச்சு. அப்போ எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றினுடைய மேற்பகுதியில் என்ன போட்டாங்க? குறுக்கு கோடு. சரியா? நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம், பார்க்கலாம். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுது. கல்வெட்டுகளில் எந்த வடமொழி எழுத்து காணப்படுது? ஷா என்ற வடமொழி எழுத்து காணப்படுகிறது. ஆனால் ஒரு மெய் எழுத்து இருக்கு, இக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இக்க குறிப்பதற்காக மேல புள்ளி வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இப்போ நம்ம ஓன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அந்த கால கல்வெட்டுகளில் எகர ஒகரத்தினுடைய குறில் நெடில் வேறுபாடு இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. சரியா? அந்த வார்த்தையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இல்லை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் நம்ம வழக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சான்றாக உள்ள கல்வெட்டு எதுனா அறச்சலூர் கல்வெட்டு. அப்போ தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 வகை எழுத்துக்கள் என்னெல்லாம்? வட்டெழுத்தும் தமிழ் எழுத்தும். அப்போ அதுக்கு சான்றாக உள்ள கல்வெட்டு என்னது? அறச்சலூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட் புள்ளிகளும் எழுத்துக்களும் எப்படி வந்துச்சு? புள்ளி வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? அப்போ எப்படி தான் வந்துச்சு இது? அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, எகர ஒகரத்துக்கு வேறுபாடு கிடையாதுன்னு. அப்போ எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுத்துக்களுக்கு மேலே புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. குறில் எழுத்துனா என்னது? புள்ளி. குறில் புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் புள்ளி இது எப்போ இருந்து? தொல்காப்பியர் காலத்துலேருந்து இருந்துட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அகர வரிசையில் வரக்கூடிய உயிர்மெய் குறில்களை குறிப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு புள்ளி போட்டால் அது நெடிலாக கருதுவாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ காக்க பக்கத்தில் என்னது? ஒரு புள்ளி போட்டாங்கன்னா அதுக்கு மீனிங் கான்னு அர்த்தம். அப்போ உயிர்மெய் குறில்களை அடுத்து பக்க புள்ளியிட்டால் அது என்னது? நெடிலாக கருதப்பட்டது. நெக்ஸ்ட் ஐகார எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு எழுத்துக்களுக்கு முன்னாடி இரட்டை புள்ளி விட்டாங்க. நல்லா பார்த்துடுங்க. காக்க அடுத்து பக்க புள்ளி இட்டாங்கன்னா அது என்னது? காணி மாறும். காக்க முன்னாடி 2 புள்ளி இட்டாங்கன்னா அது என்னது? கையாட்டு மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் எகர வரிசை உயிர்மை குறில்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை
ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. ஏக்கும் ஓக்கும் என்னது வேறுபாடு கிடையாது, குறில் நெடில் வேறுபாடு கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எகர வரிசை, இப்போ கேன்னு எடுத்துக்கோங்களேன், கே சரியா, கேக்க பக்கத்தில் 2 புள்ளிகள் போட்டால் அது ஔகாரமாக மாறிடும், கௌவாக மாறிடும். தேக்க பக்கத்தில் 2 புள்ளி என்னது தௌவாக மாறிடும். இப்படி தான் அந்த காலத்தில் அவங்க படிச்சுட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மகர எழுத்தை குறிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பா இருக்கு இல்லையா, பாக்க மேலே ஒரு புள்ளி வச்சா அது மகரம். புரிஞ்சுச்சா? அப்போ எந்த அளவுக்கு வரி வடிவங்கள் இப்போது நமக்கு மாறி இருக்கு அப்படின்னு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குற்றியலுகரம், குற்றியலிகரம் இந்த மாதிரியான எழுத்துக்களை குறிக்க அவற்றுக்கு மேலேயும் புள்ளி இட்டாங்க. சரியா? மகர எழுத்தை குறிக்க என்ன பண்ணாங்க, பகரத்தினுடைய உள்ள புள்ளி வச்சாங்க. குற்றியலுகரம் குற்றியலிகர சொற்களை குறிப்பதற்கு என்னது, அதுக்கு மேலே புள்ளி வச்சாங்க. நெக்ஸ்ட்டு நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், துணைக்கால் யூஸ் பண்ணுறோம். கரெக்ட் தானே? இப்போ நெடிலை குறிக்க நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், அந்த துணைக்கால் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஐகார உயிர்மையை நம்ம குறிக்கணும். ஐகாரம் என்னது, கை குறிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கைக்கு காக்க முன்னாடி 2 புள்ளி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், இணை கொம்பு யூஸ் பண்ணுறோம். சரியா? இணை கொம்பு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஔகாரத்தை குறிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, பக்கத்தில் 2 புள்ளி இட்டாங்க. தே அப்படின்னா பக்கத்தில் 2 புள்ளி இட்டாது என்னது, தௌ. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கொம்பு கால் யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக என்னது, துணைக்கால். ஐகார உயிர்மையை குறிக்க என்னது, இணை கொம்பு. ஔகார உயிர்மையை குறிக்க என்னது, கொம்பு கால் பயன்படுத்துகிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஓலைச்சுவடிகள்லையும் கல்வெட்டுகளிலும் நம்ம புள்ளி வைக்கக்கூடிய எழுத்துக்களை எழுதுனுச்சுன்னா அவை சிதைஞ்சிரும், அப்படி தானே, கிழிஞ்சிரும், இல்லை ஓட்டை விழுந்துரும், அரிக்கப்பட்டுரும். அதனால் அவங்க புள்ளி இடாமல் எழுதினாங்க. அப்போ ஓலை சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் கிடையாது, பத்தி பிரித்தலும் கிடையாது. அப்போ தமிழ் எழுத்துக்களை யார் தான் சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா வீரமாமுனிவர். அப்போ தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார், வீரமாமுனிவர். இவர் என்ன பண்ணார்னா எகரம் ஒகரத்தில் அந்த புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசைகளில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை களைந்தவர் யாரு, வீரமாமுனிவர். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா குறியில் இருக்குல்ல, ஏக்கு பக்கத்தில் கீழே ஒரு கோடு போடுறாரு. அப்போ அது என்னதாகுது, நெடிலாகிறது. இப்போ அதே மாதிரி ஓக்கு பக்கத்தில் ஓ இருக்குல்ல, குறில் ஓ இருக்குல்ல, அதை அப்படியே சுழிச்சு விட்டுறாரு, அது ஓனி மாறிடுது. இப்படி தான் அவர் எல்லா இதையும் வந்து மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏகாரம் ஓகார வரிசைகள் இருக்கு இல்லையா, அதில் இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகப்படுத்தியவரும் வீரமாமுனிவர். அப்போ தமிழுக்கு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை பண்ணினவர் யாரு, வீரமாமுனிவர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, புள்ளிகளால் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை களைஞ்சிருக்கிறாரு. ஓ அந்த சுழி உருவாக்கி இருக்கிறாரு, இரட்டை கொம்பு உருவாக்கி இருக்கிறாரு, இரட்டை கொம்பு கூட காலை உருவாக்கி இருக்கிறாரு, இந்த இதுக்கெல்லாம். அப்போ புதிய வரி வடிவத்தை அறிமுகப்படுத்தினது யாரு, வீரமாமுனிவர். அதுக்கு அடுத்தபடியாக யார் வருவாங்கன்னா பெரியார் வருவாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு பதிலாக அப்படியே ஒரு சுழிச்சுன்னு விட்டுருப்பாங்க, அப்படி தான் அண்ணா ரா லா இல்லை லை இந்த இதெல்லாம். ஸோ இந்த இதை அச்சு கோப்பதற்காக இதுக்கு தனி அச்சுகள் உருவாக்க வேண்டியது இருந்துச்சு. சரியா? தனித்தனியாக அச்சு வந்து உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் நீக்கி சீர்திருத்தம் செய்தவர் தான் யார், பெரியார் வந்து செய்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய, அதாவது பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தங்கள் வந்து கொஞ்சம் இது ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தான் கொஞ்சம் அந்த நாவை வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுழிச்சு இப்படி போடுவாங்க. இந்த புக்கில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, நானா இப்போ நம்ம என்னது கொம்பு கால் போடுறோம். ஸோ இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள், அச்சு சீர்திருத்தங்கள் செய்தவர் யாருன்னா பெரியார். அதை வந்து தமிழக அரசாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் உள்ளது நம்ம பார்க்கலாம். பலவீனனாக இருப்பவன் போருக்கு அஞ்சுகிறான், செல்வந்தனாக இருப்பவனோ தன் கொழுத்த செல்வத்தால் உண்டான அசுத்தத்திற்கு அஞ்சுகிறான் அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்திரா காந்தி. பலவீனனாக இருப்பவன் போருக்கு அஞ்சுகிறான், செல்வந்தனாக இருப்பவன் என்னது அசுத்தத்திற்கு அஞ்சுகிறான் சொன்னது யாரு, இந்திரா காந்தி அவர்கள். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எது காரணமாக அமைந்தது, அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து என்னது, வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு, தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் என்னது, கண் எழுத்துக்கள். கடை கண் எழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாரு, வீரமாமுனிவர். அடுத்த லெசன் பார்க்கலாம். சொற்பூங்கா. ஒரு அடிச்சொல்ல இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம். ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது எதனுடைய அடையாளம், மொழி வளர்ச்சியினுடைய அடையாளம்னு நம்ம பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
தமிழில் சொல் என்பதற்கு நெல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தமிழில் சொல் என்பதற்கு என்னது நெல் என்று ஒரு பொருள் உண்டு. அந்த சொன்றி சோறு இதெல்லாமே அந்த சொல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்தது தான் சொன்றி சோறு இதெல்லாமே. அப்போது நெல்லை பதருண்டா, பதர் இருக்குது, ஆனால் சொல்ல பதர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் சரியா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே யாரு? தொல்காப்பியர். மொழி அப்படின்னா என்னது? சொல்லை நம்ம ஓரெழுத்து மொழின்னு சொல்லலாம், ஈரெழுத்து மொழின்னு சொல்லலாம், 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி அப்படின்னு 3 வகையாக பிரிப்பார். சொல்ல எத்தனை வகையாக? 3. ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஓரெழுத்து மொழி அப்படின்னா என்னென்னா, நெட்டெழுத்துக்கள் 7 இருக்குல்ல, அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவாங்க. குற்றெழுத்து அதாவது குறில் எழுத்து தனியாக நின்று ஒரு சொல் ஆவது கிடையாது. அதாவது குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இல்லவே அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இல்லவே சொன்னது யாரு? தொல்காப்பியர். ஆனால் நன்னூலார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களில், அதாவது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இந்த 6 எழுத்துக்களும் மகர வரிசையில் மா வரிசையில் 6 எழுத்துக்களும், அதாவது மா, மீ, மூ, மே, மை, மோ ஆகிய 6 எழுத்துக்களும் தா, பா, நா என்னும் வரிசையில் 5 எழுத்துக்களும் தகர வரிசை ஃபஸ்ட்டு தகர வரிசையிலும் தா, தீ, தூ, தே, தை ஆகிய 5 பகர வரிசையில் பா, பூ, பே, பை, போ, நகர வரிசையில் நா, நீ, நே, நை, நோ ஆகிய அந்த 5 எழுத்துக்களும். நெக்ஸ்ட்டு கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கா, கூ, கை, கோ அப்படின்னு 4 எழுத்துக்கள். சா வரிசையில் பார்த்தீங்கன்னா சா, சி, சே, சோ ஆகிய 4 எழுத்துக்களும். நெக்ஸ்ட் வகர வரிசையில் வா, வி, வை, வவ் ஆகிய 4 எழுத்துக்களும். எகர வரிசையில் ஒரு எழுத்து யா என்னும் ஒரு எழுத்துக்களும். ஆக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு சொன்னது யாரு? நன்னூலார். சரியா. ஆனால் நம்மளுடைய தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாங்க? நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட்டெழுத்துனா வெறும் உயிர் நெட்டெழுத்துக்களா இல்லை உயிர்மை நெட்டெழுத்துக்களா அப்படின்னு எல்லாம் குறிப்பிடாமல் வெறும் நெட்டெழுத்துக்கள் 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நன்னூலார் மிக தெளிவாக என்னது 40 நெடில் எழுத்துக்கள் வரும். ஆமாம், ஆனால் நம்ம 10th ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, 42 படிச்சிருக்கோம். அப்போ 42னா இன்னும் 2 எழுத்து என்ன வரும்? ஏற்கனவே படித்ததான் குறில் எழுத்துக்கள் வரும். நோ, தூ என்னும் குறில்களையும் சேர்த்து மொத்தம் 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து மொழியாக வரும். சரிதானா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? அது ஏற்கனவே படித்தது நம்ம 10th லெசன், 10th யூனிட் 1 நம்ம படித்தது. சரியா. நெக்ஸ்ட் யா என்பது என்னது? ஒரு வினா. யாது, யாவர், யாவன், யாவள் இந்த மாதிரியெல்லாம் வினாவதற்கு முன் இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்னது தான்? யா அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆ, மா, நீ, மீ இதெல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழிகளில் வரக்கூடியது. இப்போ இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிகளாக வரக்கூடிய 2 எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அது சேர்ந்து ஒரு எனது சொல்லாக ஒரு வார்த்தையாக மாறுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இருக்கு, மா இருக்குது, இந்த 2ம் சேர்ந்து தான் ஆமா. ஆமானா என்ன? காட்டு பசு. ஓகேவா. ஆமானா பொருள் என்ன? காட்டு பசு. அப்போ காட்டு பசுவுக்கு ஆமா என்று ஒரு பெயர் உண்டு. நெக்ஸ்ட்டு மா என்பதும் ஒரு எழுத்து ஒரு மொழிகளில் ஒன்று தான். அப்படி தானே? அப்போ நாட்டில் உள்ள நிறைய மக்கள் அங்கே கூடியிருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவாங்க? மாநாடு. அப்போ நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை என்ன? மாநாடு. நெக்ஸ்ட் பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை என்ன சொல்லுவாங்க? மாநிலம். நெக்ஸ்ட்டு உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுற்றுவதற்கு என்ன சொல்லியிருக்காங்க? மாஞாலம். அப்போ இந்த மாதிரி இயல்பாக மா என்னக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் நம்ம இயல்பா பேச்சு வழக்கிலும் இருக்கு, இலக்கிய வழக்கிலும் இது இருக்கின்றது. நெக்ஸ்ட் மாநிறம் அப்படின்னு சொல்லிட்டு மான் தளிர் நிறத்தை நம்ம ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவிளக்கு. மா என்பது விலங்கையும் நமக்கு குறிக்கும். அந்த மா கூட என்னென்ன சேருது பாருங்க? அரிமா, பரிமா, நரிமா, வரிமா,
கரிமா இந்த மாதிரியெல்லாம் வந்து அது விலங்கின பெயராக மாறி இருக்கிறது. அரினா சிங்கம், பரினா குதிரை, நரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் தனியாக இன்னும் பொருள் தருகிறது. அது 2 சேர்ந்தாலும் நமக்கு பொருள் தருகிறது. நெக்ஸ்ட் ஈ என்னும் ஒரு பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யக்கூடிய ஒலி குறிப்பை காட்டி நிற்பதா என்னது ஈ. ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்பது என்னது ஈ. சரியா? அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், சும்மா அது ஒலி எழுப்பிட்டே இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், மாட்டி ஈ, தேனி. அப்போ ஈக்கு இன்னொரு பொருளும் உண்டு, ஈதல், கொடுத்தல். அப்படி தானே ஈக என்னும் ஒரு பொருளிலும் அது வழங்கக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஈன்னு பல்ல காட்டாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஒரே இது இந்த மாதிரியான பல வகையான இதில் வந்து நமக்கு பொருள் தர மாதிரி இருக்குது. இதை இன்னொரு வகையாகவும் நம்ம பார்க்கலாம். ஆண் அதுதான் ஆ என மாறியதாகவும், இல்லை மான் தான் மாகவும் மாறியிருக்கலாம். கோன் என்பது தான் கோ என ஆகியது. தேன் என்பது தே, பேய் என்பது என்னது பே என மாறியதாட்டும் நம்ம கொள்ளலாம். நம்ம ரொம்ப தூரத்தில் போகிறோன்னு என்ன சொல்லுவோம், நம்ம ஏய் இங்கே வா, ஏய் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்போ ஏய் என்பது என்னோடு கூடு, என்னோடு பொருந்து, என்னோடு சேர் எனக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அப்போ ஏ என்பது தான் ஏ என வழக்கில் வந்துவிட்டது. அப்போ அம்பை ஏவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவுதல்னா என்னது, அம்பு விடுதல் தான் ஏவுதல். அப்போ ஏவும் அம்பு எப்படி மாறிடுச்சு, ஏ என்று மாறிடுச்சு. அப்போ அம்பு எப்படி விரைந்து ஃபாஸ்ட்டாக செல்லுதோ அதே மாதிரி தன்னுடைய கடமையை விரைவாக சென்று புரிபவனை தான் ஏவலன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்பு விடும் கலை என்னதாக மாறுச்சு, ஏகலை. அதில் வல்லவன் என்ன, ஏகலைவன். அப்போ ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டும் இல்லாமல் எய் எனவும் மாறுச்சு. ஏவுகின்ற அம்பை போல கூர்முல்லை உடைய அந்த முள்ளம் பன்றியினுடைய பழம் பெயர் தான் என்னதுன்னா எய்பன்றி. அப்போ கூர்முல்லை உடைய முள்ளம் பன்றியினுடைய பழைய பெயர் என்ன, எய்பன்றி. அப்போ அம்பை எய்பவர் யாரு, எயினர். அவர்த்தம் மகளிர் யாரு, எயினியர். சரியா? இப்படி தான் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு சொல்லோ இல்லை ஒரு ஒரு லெட்டரோ இல்லை ஒரு வார்த்தை ஒரு லெட்டர், அந்த லெட்டரில் இருந்து பல வகையான வார்த்தைகள் வந்து உருவாகக்கூடிய கலையை கொண்டது தான் நம்மளுடைய தமிழ் மொழின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களினுடைய பெருக்கம் தான் நம்மளுடைய மொழியினுடைய பெருமையை காட்டுது, உயிரோட்டம் இருக்கிறத காட்டுது, நம்மளுடைய இதில் நிறைய வழக்கு மொழி சொற்கள் இருக்கிறத காட்டுது. தமிழ் மொழியினுடைய சொற்களை மொழி பற்றை மீட்டெடுத்தது தான் நம்மளுடைய வழிகாட்டுகளுக்கு முதல் கடமையாக அமையக்கூடியது. சரியா? அப்போ தமிழ் மொழியை நம்ம வளர்த்தெடுக்கணும்னா என்னென்னா நம்மளுடைய மொழி பற்றை நம்ம மீட்டெடுக்கணும். ஒரு மொழி பற்றுள்ள ஒருவன் தான் அந்த ஒரு மொழியை வளர்ப்பான். அவன்தான் தன்னுடைய இனத்தையும் காப்பான், தன்னுடைய பண்பாட்டை காப்பான். சரி, இது யார் எழுதுனா, நம்ம ஏற்கனவே 10th நம்ம இளங்குமரனார் பற்றி பார்த்தோம் இல்லையா? பாவாணரும் வியந்து பாராட்டிய ஒரு மனிதர். அப்போ இங்கேயும் எழுதினது யாருன்னா இந்த இளங்குமரனார் தான். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் இளங்குமரனார். இவர் ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினாங்க. நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறனும் பெற்றவராக இருந்திருக்காங்க. இவங்க எழுதிய நூல்கள் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் கொஞ்சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், அதுக்கப்புறமா தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தது யாருன்னா இளங்குமரனார். தேவநேய பாவனர் மீது அன்பு கொண்டவர். சரியா? தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளது யாரு, நம்மளுடைய இளங்குமரனார். ஏற்கனவே நம்ம இது படிச்சிருக்கோம். திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவாணர் நூலகத்தையும் அமைத்தவர் யாரு, இளங்குமரனார். இவர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து தமிழின் தனி பெரும் சிறப்புகள் என்னக்கூடிய நூல்களில் இருந்து தான் இந்த செய்திகள் எல்லாம் இங்கே தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. அப்போ சொற்பூங்கா என்பது எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழினுடைய தனி பெரும் சிறப்புகள் என்னும் நூல். அப்போ தமிழின் தனி பெரும் சிறப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் யாரு, இளங்குமரனார். நெக்ஸ்ட் இலக்கணம் பார்க்க போகிறோம். எழுத்துக்களினுடைய பிறப்பு, ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கே இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த ஆதிகாலத்து மனிதன் வந்து ஒரு சைகை மொழியில இருந்து ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு சொல் தொடரை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கான எழுத்து வடிவத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தொடக்கம் என்ன, அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறது. அப்போ எப்படி வந்திருக்கும் பாருங்க.
வாயை திறந்து நமக்கு ஒலித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. கரெக்ட் தானா? ஆ சொல்லி பாருங்க. வாயை நம்ம திறந்து ஒலித்தாலே போதும் ஆ என்பது வரும். நெக்ஸ்ட் இதழ்கள் குவியும் போது ஊ, அப்போ என்னது? இதழ்கள் குவிகின்றது. நெக்ஸ்ட் நாக்கினுடைய முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது க சொல்லி பாருங்க. க நாவினுடைய க நாவினுடைய முதற் பகுதி மேலெண்ணத்தில் ஒட்டும்போது என்னது? கா என்னும் எழுத்து பிறக்கிறது. நெக்ஸ்ட் இதழ்கள் ரெண்டும் ஒட்டுவதனால் பா சொல்லி பாருங்க. பா மா இதெல்லாமே என்னது? இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதனால் பிறக்கிறது. அப்போ உயிருடைய முயற்சினால உடலின் உள்ளிருந்து வரக்கூடிய அந்த காற்றானது நம்மளுடைய மார்பு பகுதி, தலைப்பகுதி, கழுத்து, மூக்கு ஆகிய அந்த 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி அந்த இதழ், நாக்கு, பல், மேல்வாய், அன்னம் இந்த உறுப்புகளினுடைய முயற்சினால தான் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா எழுத்துக்களினுடைய பிறப்பு. அப்போ எழுத்துக்களினுடைய பிறப்பு பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று என்னென்னா இடப்பிறப்பு, ஒன்று முயற்சி பிறப்பு. அப்போ எழுத்துக்களினுடைய இடப்பிறப்பு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் அப்படின்னாலே உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்கு. உயிரெழுத்து 12மே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. உயிரெழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றது. ஆயுத எழுத்து என்ன வரும்னா தலை. சரியா? ஆயுத எழுத்து 1 தான் இருக்குது. அப்படி தானே? அப்போது தலை நமக்கு 1 தானே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கன்னா வல்லினம் வல்லினம் எதெல்லாம் வரும்? கசட தபர வல்லினம். இது எங்கன்னா மார்பை இடமாக கொண்டு மெல்லினம் மூக்கு, இடையினம் கழுத்து. கழுத்துக்கு ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் உயிரெழுத்துக்கள். அப்படி சரிதானே? அப்போ உயிரெழுத்துக்களும் இடையினம், இடை சென்ட்ரலில் இருக்க தலைக்கும் மார்புக்கும் சென்ட்ரலில் இருக்குது. அப்போ இடையின எழுத்துக்கள் எங்கே? கழுத்து. சரியா? உயிரெழுத்துக்கள் எது? கழுத்து. ஆயுத எழுத்தினது தலை, வல்லின எழுத்தினது மார்பு, மெல்லினம் மூக்கு. மெல்லினம் மூக்கு மாமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அதனுடைய முயற்சி பிறப்பு. இப்போ இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. அப்போ நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம் அதில் அப்படின்னு பார்த்தா அது வந்து என்னது? வாய் திறந்தாலே நீங்கள் போதும். நெக்ஸ்ட்டு இ ஏ ஐ இந்த எல்லாமே என்னென்னா நாக்கினுடைய அந்த அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது. நாக்கினுடைய அடி ஓரமானது என்னது? மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியினால். நெக்ஸ்ட்டு ஓ ஆவ் இந்த 5மே வாய் திறக்கக்கூடிய முயற்சியும் வேணும். அது கூட இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. சரிதானா? நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இந்த 2மே நாவினுடைய முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதனால். சரியா? இக்கு இங்கு இச்சு இன்னு இட்டு இன்னு இத்து இன்னு அப்படி தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 தான் பேராக படிச்சுடுங்க. இக்கு இங்கு நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி. இச்சு இஞ்சு பாருங்க நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி. இட்டு இன்னு நாவினுடைய நுனி அன்னத்தின் நுனி. ஓகே தானே? நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடி இக்கு இங்கு, இச்சு இஞ்சுனா இடை, இட்டு இன்னுனா நாவின் நுனி அன்னத்தினுடைய நுனி. நெக்ஸ்ட்டு இத்து இன்னு 2மே என்னன்னா மேல்வாய் பல்லினுடைய அடியை நாக்கின் நுனி பொருந்துவதனால் பிறக்கிறது. இது நீங்கள் இப்படியே படித்து படமாக படித்து வச்சாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒலித்து பார்த்தாலே தெரியும். இத்து இன்னும் சொல்லி பாருங்கள். அந்த மேல்வாய் பல்லினுடைய அடியை நாக்கினுடைய வந்து பொருந்தும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்பு இம்மு இது வந்து என்னது? ஏற்கனவே நம்ம பார்த்த முதலே மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதனால் பிறக்கின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குது? நாக்கினுடைய அடியில் உள்ள பகுதி மேல் வாயோடைய அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்கிறதா இ. நெக்ஸ்ட்டு இது என்னது? மேல் வாயை நாக்கினுடைய நுனி வருடுவதனால் பிறக்கிறது அப்படின்னு வரும். ஆனால் இதை நீங்கள் இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது நன்றாக அழுத்துவதனால் பொருத்துவதனால் அப்படிலாம் வரும். சரியா? ஸோ வந்து அதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஈ என்பது நாக்கினுடைய அடிப்பகுதி மேல் வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதனால் பிறக்கிறது. நெக்ஸ்ட்டு என்னது? வருடுவதனால். இல் நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். என்னது? மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால். நெக்ஸ்ட்
மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால். இன் ஆகிய இருமெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். இந்த மிகவும் பொருந்துவது, தடித்து நெருங்குவது, அந்த தடவுதல் இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து என்னென்னா வாயை நீங்கள் திறந்து ஒழித்தாலே போதும், என்னது அக்க வந்துடும். ஓகே தானே. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள். இ இதழ்களை குவிக்கிறோமா? இல்லை. ஏ இல்லை. இல்லை. உ அப்போ இதழ்களை குவிப்பதால். நீங்கள் இப்போ சொல்லி பார்த்து நீங்கள் எழுதிடலாம். சரியா, ரொம்ப கஷ்டப்படலாம், படிக்கண்டாம். ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய என்னது? ஒன்று தான் ஆயுத எழுத்து இருக்கு, அப்போ அது தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் என்ன? மார்பு. நாவினுடைய நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன வரும்? இக்கிங்க சொல்லி பாருங்க. இட்டு என்ன இதுதான் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் படிக்க கஷ்டமாக இருந்தாலும் புக் பேக்கில் உள்ளதாவது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. சரியா. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து என்ன? இவ். நெக்ஸ்ட்டு இக்கு இங்க என்னது? முதல் நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடி. இச்சு என்னது? நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு என்ன? நாவினுடைய நுனி அன்னத்தின் நுனி. சரி, அந்த மூணும் பேராக வரும். அதை தனியாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இத்து இன்னு இது நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லினுடைய அடியை பொருந்தனால் நமக்கு கிடைக்கின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் என்ன அப்படின்னா ஒரு வரி வடிவங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம், வரி வடிவத்தில் ஏற்படக்கூடிய திருத்தங்கள், எழுத்துக்களின் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த மூன்றையும் தான் நம்ம எழுத்து சீர்திருத்தம்னு சொல்கிறோம். வரி வடிவ மாற்றம், வரி வடிவ திருத்தம், எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்றம், இதை தான் என்னது எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பறவைகளினுடைய ஒலி மரபு கொடுத்துருக்காங்க. ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். நெக்ஸ்ட் தொகை மரபு பார்க்கலாம். மக்கள் கூட்டம், நிறை, ஆட்டு மந்தை. வினை மரபு சோறு என்னது? தின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில். ஆனால் நியாயமாக என்னது? சோறு உண். முறுக்கு தின். சுவர் எழுப்பு. தண்ணீர் குடி. பால் பருகு. கூடை முடை. பூ கொய். இலை பறி. பானை வனை. சரிதானா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது நம்ம பிள்ளைகள்கிட்டையோ இல்லை நம்ம அண்ணா தம்பிக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ பால் பருகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம பேசும்போதே கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி பேசினோம்னா நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக, இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. சரியா. ஸோ அதுவும் நீங்கள் வாஸ்து பார்த்தாலே நமக்கு அது தெரிஞ்சிடும், ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் டு இங்கிலீஷ். ஒலி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபொனட்டிக்ஸ். ஒலி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபொனட்டிக்ஸ். மெய்யொலி கான்சனன்ட். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராஃப். உயிரொலி வவ்வல். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. ஒலியன் ஃபோனம். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருது. ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.